போகாதீங்க போகாதீங்க நில்லுங்க. ஹலோ அட என்னப்பா சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு. ஹலோ எப்பா நில்லுப்பா நில்லு போகாத. அட என்னப்பா அந்த கஸ்டமர் மாத்திரையை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாரு. வருவான் சார். எங்க போறான் அவன்? வீட்டில் போய் பாப்பான், மறுபடியும் வருவான். இந்த செல்லு வந்தாலும் வந்தது, எதிர்க்க வர ட்ரெயின் கூட தெரியாம அவனுக்கு பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறானுங்க. இவங்க பண்ற தப்பால எங்களுக்கும் கெட்ட பேரு, டாக்டருக்கும் கெட்ட பேரு. இவங்கெல்லாம் எப்போதான் திருந்த போறாங்களோ. ஹலோ 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 புனிதா, புனிதாமா செல்லம், புனிதா, புனிதாமா, புனிதா மருந்து குடிச்சுக்கோடா. செல்லம் முழிச்சுக்கோங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. ஏம்மா ஏன் செல்லம்? மருந்து குடிச்சிருமா? ஏம்மா நான் அப்பா கிட்ட சொல்லி பாபி டால் வாங்கி தர சொல்றேன். என்ன சரியா? செல்ல குடிச்சிருங்க குடிச்சிருங்க. குட் கேர்ள். ஹலோ ஹலோ சும்மா அதே நோண்டிட்டு இருக்கீங்க. உன் வேலையை பாரு. வந்து சாப்பாடு போடு முதல்ல வா. ஐயோ என்னாச்சு? புனிதா 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 ஐயோ புனிதா என்னாச்சு? ஏங்க என்னங்க? புனிதா புனிதா ஐயோ என் குழந்தைக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. புனிதா 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 என்னங்க என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பாருங்க புனிதாக்கு வாயில நுரையில வருது. ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன்? பாப்பாக்கு என்னாச்சு தெரியலையே. புனிதாமா எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். குழந்தைய கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு என்னாச்சு? டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். திடீர்னு கை காலில் பிடிச்சி இழுத்துக்குச்சு. வாயில நிறைய தள்ளுது. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் ப்ளீஸ். இது நான் எழுதி கொடுத்த மாத்திரை இல்லையே. எங்கம்மா வாங்குனீங்க? அந்த அந்த கார்னர் கடையில் தான் டாக்டர் வாங்கினேன். ஓ அங்கயா? முரளி புனிதாங்கிற குழந்தைக்கு ஆல்த்ரோஷனும் ஜேக்கப் 25 மாத்திரையும் எழுதி கொடுத்தனே. நீங்க என்ன கொடுத்தீங்க? ஐயோ சரி போன் வைங்க. அவர் மாத்திரையை கரெக்டா தாங்க கொடுத்துருக்காரு. நீங்க தான் தப்பா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. குழந்தை இறந்துருச்சு. மாத்திரை மாத்தி கொடுத்து சைடு எஃபெக்டால குழந்தை இறந்துருச்சு. டாக்டர் என்ன சொல்றீங்க? புனிதா 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 அம்மா பாருமா புனிதா புனிதா
செல் அப்படி என்னதான் பேசி தொலைப்பீங்களா? போய். எடுத்துட்டு போயா. இந்த செல்போன்ல பேசி பேசிதான் என் பிள்ளைய எப்படி பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். பெத்தப்ப நானே இப்படி என் பிள்ளைய கொண்டுட்டேன். ஐயோ, நான்லாம் இனிமே உயிரோட இருக்கணுமா? இந்த பாவம் என்ன 7 ஜென்மத்துக்கு சுத்துமே. என் பொண்டாட்டி அடிக்கடி சொன்னாலே கேட்கலையே. இனி நான் எப்படி அவன் மூஞ்சில முழிப்பேன்? இந்த பாவத்தை செஞ்சுட்டு நான் இனிமேல உயிரோட இருக்கணுமா? என்ன கொண்டு போயிடு கடவுளே. ஏண்டா என்ன விட்டு கொண்டு போயிடு. ஐயோ ஐயோ புனிதா. ஐயோ
எங்கேயாவது போய் மருந்து குடிச்சு சாவறேன். குழந்தையை கொன்னுட்டீங்க. செல்போனை கட்டிட்டு குடும்பம் நடத்துங்க. இனிமே எங்க தொல்லை இல்லாம யார்கிட்ட போன்ல பேசிட்டே இருங்க. செல்வி பிரபு, இப்போது அவனுடைய ஆயுள் காலம் முடிய போகிறது. நீங்கள் எப்படி பாசக்கயிறை போட்டு அவனை கொல்ல போகிறீர்கள்? அவனுக்கு பாசக்கயிறு தேவையே இல்லை. அவன் கையில் இருக்கும் செல்போன் தான் அவனுக்கு யமன். அதுதான் நான். தர்மராஜா என்றால் தர்மராஜா தான். என்ன மானிடா, உன்னை செல்போன் எப்படி ஆட்டி வைத்தது என்பதை பார்த்தாயா? ஒரு பயனுள்ள சாதனத்தை தவறாக பயன்படுத்தியதன் விளைவாகத்தான் நீ இங்கு நிற்கிறாய். இது மட்டுமல்ல, உன்னுடைய மனைவி நிலையையும் பார். மானிடா, உன்னுடைய மனைவியின் விதி இன்னும் முடியவில்லை. அவள் தற்கொலைக்கு முயன்றாலும் அவளுடைய உயிர் அவளுடைய உடலில் இருந்து பிரிய மறுக்கிறது. அவளுடைய உயிர் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாயா? பிரபு, இவனுக்கு என்ன தண்டனை பிரபு? நாம் இவனுக்கு கொடுக்கும் தண்டனை பூலோகத்தில் செல்போனை தவறாக பயன்படுத்துவோருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நம. ஓம்